Centum Max 10th Max சமச்சி Chapter 1 5th exercise 1.2ல 5th sum பார்த்துடலாம் பாருங்கள். exercise 1.2ல 5th sum. A company has 4 categories of employees given by assistant, clerk, manager and executive officer. ஒரு கம்பெனியில் 4 வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்களாமா, கிளர்க் இருக்காங்களாமா, மேனேஜர்ஸ் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. The company provide 10,000, 25,000, 50,000 and 1 lakh as a salary to the people who work in the categories. பாருங்கள் பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அசிஸ்டண்ட்டோட சேலரி வந்து 10,000 ஆமா, கிளர்க்கோட சேலரி 25,000, மேனேஜரோருக்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh. இதுதான் சேலரியே பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனியில் 4 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அசிஸ்டண்ட் இருக்காங்க, கிளர்க் இருக்காங்க, மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்களோட சேலரி 10,000, 25,000, 50,000, 1 lakh. இது மாதிரி தான் இருக்குது. இதில் அசிஸ்டண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் A1, A2, A3, A4, A5, சின்றது கிளர்க்கில் C1, C2, C3 4 பேர் இருக்காங்க. மேனேஜர்ஸில் M1, M2, M3 3 பேர் இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸில் E1, E2 2 பேர் இருக்காங்க. ஸோ இஃப் த ரிலேஷன் ஆர்எஸ் டிஃபைன் பை எக்ஸ் ரிலேஷன் ஒய்ன்னு இதை எடுத்துக்க சொல்லிட்டாங்க. எக்ஸ் வந்து என்னென்னு வச்சுருக்கோம் அப்படின்னா சேலரியாக வச்சுக்கணுமா. சேலரின்றது என்னம்மா, இந்த 10,000, 25,000 இருக்குது, அதுதான் சேலரி. அண்ட் கிவன் பை த பர்சன்றது என்னது, எஸ் சேலரி 10,000 அப்படின்னா பர்சன் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு 10,000. அந்த 10,000, A1, 10,000, A2 அப்படின்னு எழுதிக்கணுமாம்மா. இதை வச்சு என்னென்ன ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 விஷயம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று வந்து ஆர்டர்டு பேர், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அரோ டயக்ராம். 2 இது நம்ம ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எஸ்ன்னா நமக்கே தெரியும், எஸ்ன்னா என்னது சேலரி, சரி எக்ஸுன்றது சேலரி, ஒய்ன்றது பர்சன். ஒய்ன்றது என்னது பர்சன், எக்ஸ் ரிலேஷன் ஒய்ன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ் ரிலேஷன் ஒய்யில் ஆர்டர்டு பேர் நமக்கு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஆர்டர்டு பேர்னா எக்ஸ் ரிலேஷன்ஸ் ஒய். எக்ஸுன்றது சேலரி, எவ்வளோ அமௌண்ட்டு 10,000. 10,000 யாருக்கு, ஃபஸ்ட்டு ஒரு A1ன்ற ஒரு கிளர்க்குக்கு 10,000. மொத்தம் எத்தனை கிளர்க் இருக்காங்க, 5 கிளர்க் இருக்காங்க. ஸோ 10,000 A2, தென் 10,000 A3, அடுத்து 10,000 A4, நெக்ஸ்ட்டு 10,000 A5. 5 கிளர்க்குக்கு 10,000 போட்டாச்சு. ஃபஸ்ட்டு 10,000 தான் எழுதணும், ஏன்னா எக்ஸுன்றது சேலரி. ஓகே, அப்பர்ஸ்ன்றது A1. அடுத்து வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அடுத்து 25,000 எழுதிக்கலாம். ஸோ 25,000ன்றது யாருக்கு, கிளர்க்குக்கு. அப்போ 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. கிளர்க்கில் எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. 4 எழுதியாச்சா. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, மேனேஜர்ஸில் 3 பேர் இருக்காங்க. மேனேஜர் எத்தனை 50,000. ஸோ 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சேலரி 1 lakh, E1, E2 2 பேர் இருக்காங்க. ஸோ 1 lakh, E1, தென் 1 lakh, E2. அவ்வளோதான்டா, முடிஞ்சு. இப்போது நம்ம ஆர்டர்டு பேர் கேட்டாங்க. 2 கேட்டிருந்தாங்க, ஒன்று ஆர்டர் பேடு, இன்னொன்று அரோ டயக்ராம். ஆர்டர் பேட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அரோ டயக்ராம் பண்ணிடலாம். ஸோ அரோ டயக்ராம் இதே மாதிரி தான். நமக்கு அரோ டயக்ராம் ஏற்கனவே தெரியும், எக்ஸு ரிலேஷன் ஒய். ஸோ எக்ஸுன்றதுலாம் யார் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எக்ஸ் அப்படின்றது அமௌண்ட்டு, ஒய்ன்றது பர்சன். அமௌண்ட் என்னென்ன அமௌண்ட் இருக்குது, 10,000, 25,000, 50,000 அண்டு 1 lakh. இதில் 10,000ல் A1, A2, A3, A4, A5 5 பேர் இருக்காங்க. 25,000ல் எத்தனை பேர், சியில் வந்து C1, C2, C3, C4 4 பேர். மேனேஜர்ஸில் M1ல் எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ஸோ 1, 2, 3. ஸோ M1, M2, M3. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸில் 2 பேர் இருக்காங்க, E1, E2. இவ்வளோ தான் ஆரோ டயக்ராம்.
That's all. Thank you, children.